என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்டியா? இப்ப என்ன பண்ணுவாங்க? என்னம்மா? நான் இப்பதான் காப்பியா குடிச்சேன். ஓ, காப்பி குடிச்சியா? அப்புறம் சாப்பிட்டியா மத்தியானம்? சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? ஸ்கூல் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. ஸ்கூல்ல எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா இன்னைக்கு? இன்னைக்கு ஸ்கூல்ல எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சரி, என்ன ஆள் டல்லா இருக்க? நல்லா சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? இன்னைக்கு மழை பெஞ்சுதாம்மா? எனக்கு பார்பி வாங்கிட்டாப்பா. சரி, பார்பி வாங்கிடுறேன், கண்டிப்பா வாங்கிடுறேன். அப்புறம் ஏதாவது ஒரு செட் வாங்கிட்டா. சரி, பார்பியில் வந்து பக்கத்தில் இது டாக்டர் செட் இருக்கு. பார்பி பொண்ணும் பக்கத்தில் டாக்டர் செட்டும் இருக்குது, அது வேணுமா? டாக்டர் செட்டா? இல்லை, பார்பி பொண்ணும் பக்கத்தில் சைக்கிள், அப்புறம் பீரோல், அப்புறம் அவளுக்கு ட்ரெஸ், பார்பிக்கு ட்ரெஸ். என்ன வேணும்? சரி, அதுமா வாங்கிட்டு வா. இல்ல இல்ல, நீ எப்போ வருவ? நாளை கழிச்சு கிளம்புறேன், 11ஆம் தேதி கிளம்புறேம்மா. அப்போ எப்போ வருவேன்னு கேட்டேன், நான் அதை தெரியல. 11 கிளம்புனேன்னா 13 மத்தியானம் அங்கே வந்துடுவேன். 11 வந்து வியாழக்கிழமை. 11 வியாழக்கிழமை. ஆமாம், 11 வியாழக்கிழமை கிளம்பி வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மத்தியானம் அங்கே வந்து சேர்ந்துருவேன். 11, 12, 13 13ஆம் தேதி மத்தியானம் 2 மணி அல்லது 3 மணிக்கு அங்கே வந்துடுவேன். சரியா? ம். ஸோ இதான் என்னோட பிளான். ஓகே, அதெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் நீ 11 தான் வரியா? 11 வியாழக்கிழமை இங்கிருந்து கிளம்புறேம்மா. எங்க இருந்து கிளம்புற? சிங்ரோலில இருந்து கிளம்புறேன். கிளம்புறேன்னா 11. இங்க பாரு. சொல்லு. இன்னைக்கு தரியாக்கு பர்த்டே தெரியுமா? அப்படியா? என்ன சொன்னா? அவ எனக்கு சாக்லேட்டே தரல. ஏம்மா? அவ கிளாஸ் எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, வேன்ல குடுக்கலையா அவ? சாக்லேட் எல்லாரும் பரவாயில்ல. என்னம்மா? புரியல என்ன சொன்ன? அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஆனால் எனக்கு சாக்லேட் அவ தரல. அதான் ஏன்னு கேக்குறேன், என்ன ரீசன், ஏன் உனக்கு கொடுக்கல? அவங்க கிளாஸ்ல காலி பண்ணிருப்பாங்க. சரி, வேன்ல போகும்போதாவது உன்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. அவ கொடுக்கல, நான் என்ன பண்றது? நான் அவளுக்கு திருப்பி சாக்லேட் கொடுக்க முடியும்? சரி, நோ ப்ராப்ளம். அவ வந்து வேன்ல உன் கூட வந்தாளா? வரலையே. சரி, அவளோட பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இல்லல, மூஞ்சி எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அவ மண்டைய பத்தி நான் சொல்லிடுவேன், அவ தலை பத்தி நான் சொல்லிடுவேன். சரி. அப்ப பர்த்டே அன்னைக்கு பர்த்டே ட்ரெஸ் போட்டு போலாமா? அது பிங்க் கலர் சுடிதார் போட்டுல இருக்கா. அதான் கேட்டேன், உன்னோட பர்த்டே அன்னைக்கு நீ பர்த்டே ட்ரெஸ் போட்டு போகல, ஏன்? நான் பர்த்டே அன்னைக்கு ஏன் பர்த்டே இருக்குல்ல? ஆமா, ஏன் பர்த்டேல நான் வந்து என்ன தெரிவு பண்ண போறேன், அவளுக்கு நான் சாக்லேட் தர மாட்டேன். சரி, கொடுக்காத, தப்பு இல்ல, ஒன்றும் இல்லை. அக்கா ரைட், ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அந்த பொண்ணு நம்ம கிட்ட பழகலன்னு நம்ம சொல்லு. நான் வந்து என்ன தெரியுமா பண்ண போறேன்? சொல்லு. என் பர்த்டே அன்னைக்கு கிரீன் கலரு
ஆ சுடிதார் போட்டுட்டு போறேன். சரி சரி போட்டு போ தப்பு இல்லை. நீ பாட்டு அன்னைக்கு வந்தேன்னா உனக்கு நான் 2000 கொடுப்பேன். நான் அதுக்கு முன்னாடியே வந்துடுவேம்மா. நான் வர்ற 13 அங்கே வந்துடுவேன். அப்படின்னா நான் உனக்கு என்ன தெரியுமா பண்ண போறேன்? சொல்லு. நீ ஆகஸ்ட் 14 தான் எனக்கு பர்த்டே. சரி. அதனால நீ எனக்கு 15 வந்துட்டியா? இல்லைம்மா, நான் வந்து இப்போ ஜூலை இல்லை, இந்த மாதம் ஜூலைம்மா. அப்பனா ஆகஸ்ட் 15 வருவியா? இல்லைம்மா, ஜூலை 11 கிளம்பி நான் ஜூலை 13 வர்றேம்மா அங்கே. ஆகஸ்ட்டுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கு, 30 நாள் இருக்கு. அதனால நீ ஆகஸ்ட்டை பற்றி கவலைப்படாத. உன் பர்த்டேக்கு நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எப்பவுமே என் கூட இருக்கும்போது நீ நாங்க டூர்ல இருக்கிய, என் பர்த்டே வந்து இங்கல இருக்கு, எப்படி அங்கே இருக்கும்? இல்லைம்மா, உன் பர்த்டேக்கு இன்னும் 1 மாதம் இருக்கு. 30 டேஸ் இருக்கு. 30 டேஸ் 35 டேஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இன்னும் 3 டேஸில் அங்கே ஊருக்கு வரேன்ல. ஸோ நான் வந்து ஜூலை 11 கிளம்பி ஜூலை 13 அங்கே வந்துட்டேன்னா ஜூலை 14, 15, 16, 17 உன் கூட தானே இருப்பேன். அப்புறம் ஜூலை 20, ஜூலை 30, ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 14 உன் கூட தானே இருப்பேன். ஸோ அப்போ நான் வந்து உனக்கு சாக்லேட் வாங்கி தந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லு. நீ எப்ப வேணாலும் வா, ஆனா உனக்காக நான் சாக்லேட் வச்சிருக்கேன். ரைட்டு, உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன். என்னோட பிளானே இதுதான். இங்க பாரு, என்னோட பிளானே இதுதான். இத பாரு, நீ எப்ப வேணாலும் வா. சரி, சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துடு. ஓகே. என் பர்த்டே அன்னைக்கு சாக்லேட் ஏதாவது ஒரு பாக்ஸ்ல, அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன். சரி. நீ வந்து கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க கிளாஸ்ல நியூ அட்மிஷன் 2. சரி. அந்த பேர் தெரியுமா? அவங்க பேர் என்னம்மா? கீர்த்தனா, எஸ் கீர்த்தனா, ஆர் லோகேஸ்வரன். சரி, ஓகே. இப்போ மொத்தம் 54 இருந்தது, இப்போ 57 ஆயிடுச்சு. புரியலம்மா? மொத்தம் போன வருஷம் 54 இருந்தது, இப்போ 56 ஆயிடுச்சு. ஓஹோ, 56 பேர் அவனோட கிளாஸ்ல. 56 ஆயிடுச்சு இப்போ. வெரி குட், வெரி குட். 56 பேருக்கு சாக்லேட் கொடுத்துரு. அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீ எப்ப வேணாலும் வா, அப்புறம் நான் உனக்கு சாக்லேட் தரேன். சரிம்மா, சரிம்மா, ஓகே. ஓகே, இதான் என்னோட பிளான். ஓகேவா? சரி, வேற என்ன விசேஷங்கள் சொல்லு. வேற என்ன ஸ்கூல்ல என்ன நடந்தது? வேற ஒன்றும் இல்லையா? வேற ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன சாப்பிட்ட நீ? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் சாப்பிட்டியா? லஞ்ச். சரி, ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு டயர்டா இருக்கா எப்படி? டயர்டா தான் இருப்பேன், ஆனா தலையில என்ன தாங்க முடியல. வேக்குதாம்மா? செம்ம வேக்குது. சரி சரி சரி. வேற என்ன விசேஷங்கள்? இப்ப நீ என்ன சொன்ன? வேக்குதான்னு கேட்டேன். தலையில வேக்குதான்னு கேட்டேன். அப்புறம் என்ன சொன்ன? வேற என்ன விசேஷங்கள்னு கேட்டேன். ஆஃப்டர் தான் நான் கேட்டேன், பிஃபோர் கேட்கல. இல்லம்மா, வேற என்ன விசேஷம்? வேற என்ன இன்னைக்கு நடந்தது? இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன், அதுக்கப்புறம் ஐயே தானே சொன்னா. சரிம்மா, சரிம்மா, நீ போயிட்டு வந்துட்ட, சாப்பிட்டுட்ட. ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்ட? இங்க பாரு, நான் வேட்டு கொட்ட போது 3rd 8th பக்கத்துல ஒரு டேப்
அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். அப்படியா? வெரி குட் வெரி குட். ஓஹோ சரி. ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படியா? வெரி குட் வெரி குட். சரி. வேற ஒண்ணும் இல்ல, அப்புறமா வைக்கிறேன். சரி சரிம்மா. வேற வேற என்ன மேட்ரு சொல்ற மாதிரி? உன்னோட கிளாஸ்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸு சஞ்சனாலாம் ஸ்வீட் கொடுப்பாள்லாமா? அவன் ஆப்சன்ட் தெரியுமா? உங்க கிளாஸ்ல வேற யாருக்கு பர்த்டேனாலும் உனக்கு ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல? கொடுக்கலாம், ஆனா அவன் எனக்கு தர்றல்ல. வேணாம் வேணாம், நீ அவளை பத்தி கவலைப்படாத. அவளை வந்து இனிமே நம்ம வந்து தொண்டை வலிக்குது. சரி சரி, மெதுவா பேசு, கத்தாம பேசு. சரி. இப்ப என்ன வெளியில உட்காந்துருக்கீங்களா? வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்கீங்களா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கோம். சரி. வேற என்னம்மா? வேற என்ன விசேஷங்கள்? வேற ஒன்றும். சரி, அவ வந்து இப்போ உன்னோட வேன்ல வர்றது இல்லையா? அவ வேற என்ன, தரண்யா? மழை பெய்கிறது, மழை பெய்கிறது. ஆமா, இங்கேயும் மழை பெய்யுதுமா. இன்னைக்கு ரொம்ப ஜோர மழை பெய்யல. வீட்டுக்குள்ளதான் தச்சு வந்துரும் போல. ஆமா ஆமா, இங்கேயும் மழை பெய்யுதுமா. தெரியும். சரி, எனக்கு தொண்டை வலிக்குது, நம்ம வீட்டுல வந்து பேசலாமா? சரி சரி, ஓகே, வீட்டுல வந்து பேசலாம். அம்மாட்ட கொடு. சரி வைக்கிறேன், பாய். அம்மாட்ட கொடு. ஐயோ, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பேசிட்டு அப்ப அம்மா கிட்ட இந்த அப்படி. ஹலோ. என்ன இல்ல சார், எப்படி இருக்க? இன்னைக்கு வேலை எப்படி இருந்தது? காலையில ஒரு 9 மணிக்கு போனேன். போயிட்டு லைட்டா தலையை காமிச்சிட்டு அவன் லீவ்ல இருக்கான். அதனால 43 லட்சம் தரேன்னு சொல்லிட்டாரு. அது நோட்டு போட்டு ரெடியா இருக்கு. வந்ததுக்கு 43 லட்சம் வாங்கிட்டு போன்ட்டாரு. ஸோ அத அத்தீத் குப்தான்னு இன்னொருத்தன் லீவ்ல இன்னொருத்தன் பாத்துக்கிறான் போல. அவன் ப்ராசஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டான். ஸோ உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். சரி. இப்போ இன்னைக்கு காலைல நீ டாக்டர்கிட்ட போயிருந்தியா? இன்னைக்கு காலையில போல, நாளைக்கு தான் போறேன். நாளைக்கு கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன். இன்னைக்கு என்ன மழை அதிகமா? மழை கொஞ்சம் விட்டுட்டு போயிடு. அப்புறம் அங்க வெளியில போடு, ஆந்தில போடு. சரி லட்சா, இந்த தரண்யா பொண்ணு இப்ப இவ கூட வேன்ல வர்றது இல்லையா? அவ வந்து அவளுக்கு வேற வேன். அவ வேன் அது வேற வேன், டிராவல்ஸ். அது இல்ல, ஆக்சுவலா அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, சுரேஷ் வந்து இப்ப ஜெபி ஜார்ஜ்னு ஒரு ஏர்போர்ஸ் காரன் கூட தோஸ்தா இருக்கிறான். ஜெபி ஜார்ஜோட பையனும் அதே வேன்ல தான் வரான் போல. அவன் பையன் பேர்ல எனக்கு தெரியாது. அவன் ஜெபி ஜார்ஜோட பையனும் இல்ல அவன் வந்து ஹவுசிங் போர்ட்ல இருக்கிறான், மலையாளி. அந்த மலையாளியோட பையன் செக்ஷன் 7 ஹிந்தியும் இங்கிலீஷும் படிக்கிறான். எந்த கிளாஸ்? நீ வந்து அவனெல்லாம் கவலைப்படாத, அவன்லாம் பேச மாட்டான் நம்ம கிட்ட, அவன்லாம் லாய்க்கு இல்ல. தேவையில்லை நமக்கு யாரும். அவனும் சுரேஷும் ஃப்ரெண்ட்ஸு. சரி. ஜெபி ஜார்ஜோட பையனும் அப்புறம் சுரேஷோட பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வளர்த்து விடுவாங்க. நம்மளெல்லாம் ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. நான் இப்போ அவங்கள்ட்ட பேசுறதும் இல்ல. இப்ப அவங்களும் நம்ம கிட்ட பேசுறது இல்ல, நம்மளும் அவங்க வீட்டுக்கு போறது இல்ல. ஆமா. இப்ப தரண்யா ஒரு தடவை ஏதோ வேன்ல இவ்வளவு பார்த்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனோம்.
ஆமா இப்பவும் எங்கிட்ட வேன்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் எப்படிங்கும். அப்படியா? சில சமயம் இந்த வரைக்கும் வருது, சில சமயம் திருவனந்தபுரத்துக்கு இங்க வந்துருக்கு. ஓ புலவாய்வா? ஓ சில சமயம் அந்த வேன் இங்க வருமா? ஆமா அவன் சில சமயம் பிரிச்சு பிரிச்சு தானே விடுறாங்க. சரி சரி. வேன் வந்து பிரிச்சு பிரிச்சு விடுறாங்க. பிள்ளைகள் வந்து உட்கார்ந்துதான் வருது, நின்றுட்டு ஒன்றும் போக மாட்டேங்குது, எல்லாம் உட்கார்ந்து போகுது. இல்ல அது மட்டும் இல்லாம அவன் வந்து இவன் சந்திரமௌலி வந்து என்னெல்லாமோ போட்டு கொடுத்துருக்குறான். நம்ம சுரேஷ் கிட்ட எல்லாம் கூட சொல்லியிருக்கிறான். ஸோ அன்னைக்கு செருப்பெல்லாம் தூக்கி ஏறிட்டான் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் நம்மளை பத்தி இன்னும் ரொம்பவே அசிங்கமாலாம் சொல்லியிருக்கிறான் போல. ஸோ அதனால சுரேஷ் வந்து பழகுறாரு ரொம்ப, ஆனா ரொம்ப ஒட்ட மாட்டேங்கிறாரு. அப்படியே இருந்துட்டு போகுது. அதே மாதிரி இல்ல இல்ல ஏர்போர்ட்ஸ்ல இருந்து ஏர்போர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி வந்த பசங்கள்ல சுரேஷ் வந்து நம்ம சதாசிவம் இருக்கான்ல, சதாசிவத்தோட கூட ஸ்கூல்ல படிச்சவனா. ஓஹோ. சதாசிவம் வந்து இந்த மோட்டூர் சீக்கராஜபுரம் மோட்டூர், சுரேஷ் வந்து திருவலம். ஸோ அதனால அவங்க ஒரே ஊர்ல ஒரே கிளாஸ்ல படிச்சு அப்புறம் ஏர்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்போர்ட்ஸ்ல வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்ப சதாசிவத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான் இவன் சந்திரமௌலி. இந்த பிஹெச்எலுக்கு வர்றதுக்கு புக் எல்லாம் கொடுத்துருப்பான் போல. ஸோ சதாசிவத்துக்கு என்ன பண்ணிட்டான், சதாசிவத்திட்டையும் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவான் போல தெரியுது சந்திரமௌலி. ஸோ சதாசிவம் நம்மளை கோயில்ல பார்த்தும்போது வீட்டுக்கு கூப்பிட்டாரு, நம்ம போகல. ஏன்னா அவன் 1 இயர் காஸ்ட், நம்மளுக்கு ஒத்து வராது. நம்ம அப்படியே பழகினாலும் ரொம்ப பாண்டா இருக்காது. சரவணனோட என்ட்ரிமேட்டு. ஆமா ஆமா அவன் சதாசிவன் கடப்பால. ஆமா ஆமா திருநெல்வேலி சரவணனோட என்ட்ரிமேட்டு. அவங்க 2 பேரும் ஏதோ கொஞ்சம் பழக்கம் போல. நான்வெஜ் சமைச்சா சரவணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விடுவாராம். சரி விடு, அது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னும் சேர்க்க முடியாதுமா. ஸோ நான் வந்து உனக்கு இது வார்னிங் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் லிங்க்ஸ் இருக்குது, அவங்க அந்த மாதிரிலாம் பழகுவாங்கன்னு சொல்றேன். பொதுவா சுரேஷ் நாம அன்னைக்கு வீட்டுக்கு போன போதே ரொம்ப எல்லாம் ஏதோ பேசிட்டாங்களே தவிர சாப்பிடணும் வைக்கணும் போகணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு இது கிடையாது. அதுவும் அதே மாதிரிதான் சிவசுப்பிரமணியமும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கிறான். சிவசுப்பிரமணியமும் அவங்க வீட்டுல போய் சாப்பிடலாம் எதிர்பார்த்திருக்கிறான். தண்ணியோட நிறுத்திப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க சாப்பாடுலாம் கொடுக்க தயாரில்லை. புரியுதா? அவங்க அம்மா வேற வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால சிவசுப்பிரமணியமும் ரொம்ப போறது கிடையாது, அவங்க வீட்டுக்கு போய் வந்து இருக்கிறது கிடையாது. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து மச்சினர் மாமியார் எல்லாம் அடுத்த தெருல தான் இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் அடுத்த தெருல தான் இருக்காங்க. ஆமா ஆமா ரிலேஷன் வந்து அங்கதான் தாவே தவிர மத்தபடி நம்மள்ட்ட எல்லாம் வந்து ஹாய் ஹலோன்ட்டு தான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட் அப்படிதான் இருப்பாங்க. புரியுதா? அதே மாதிரிதான் சிவசுப்பிரமணியத்திட்டயும் அதே மாதிரிதான் இருந்திருக்கிறான். அவன் சிவசுப்பிரமணியத்திட்டயும் சுரேஷ் வந்து ரொம்ப பழகலையா. அதான் சிவசுப்பிரமணியம் என்கிட்ட சொன்னா, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்ககிட்ட பழகலன்னா நினைக்காதீங்க, என்கிட்டயும் சுரேஷ் அவ்வளவா பழகுறது இல்ல, என்கிட்டயும் ஒதுங்கிதான் இருக்கிறான். அவங்க வந்து உடம்பு சரியில்லாம பாதி வேற வந்துருது. பிள்ளைக்கு காது வலி, பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு அடிக்கடி காய்ச்சல், அந்த அம்மாவுக்கு வேற உடம்பு அடிக்கடி ரிப்பேரு. ஆமா ஆமா இதெல்லாம் இருக்குங்களா? அப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு சிந்தனைகள் ஓடும். இல்ல நம்மளும் சாப்பாடு யாருக்கும் போடுற மாதிரி தயார் இல்லம்மா. சுரேஷ் பொண்டாட்டி வந்தா நம்ம என்ன சாப்பாடா போட போறோம் அவனுக்கு? இல்ல ஏதோ வந்து ரொம்ப மோசம் எல்லாம் கிடையாது, பேசுனா பேசுறான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏன்னா உனக்கு உடம்பு சோகம் இல்ல அப்படின்னு உடனே வந்து பாத்துட்டான்ல, வந்து பார்த்தான் இல்லையா?
ஆமா ஆமா. ஸோ அதோட நிப்பாட்டிக்கணும், அவ்வளவுதான். ரொம்பலாம் நெருங்க முடியாது யாருக்கிட்டையும். ஆமா ஆமா. நம்ம அழகு சுந்தர சார் நம்ம கம்யூனிட்டி தாம்மா நம்மளுக்கு ஓகே. நானும் நிறைய பேர்த்த பழகி பார்த்துட்டேன். பிள்ளைமாரு இல்ல பிராமின்ஸ் இதுதான் ஓகே ஆகுது, வேற யாரும் செட் ஆக மாட்டேங்குது. சரி சரி, நீ வந்து அழகு சுந்தர சார அவங்க ஒய்ஃப் பேர் பானுமதி இல்ல? ஆமா, அவங்கள்ட்ட பேசினேன். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு மெனோபாஸ் பீரியடு, அது கரெக்டாக தான் எடுக்கும். என்ன சொல்றாங்க? அவங்க சிஎம்சி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, நீ என்ன கேட்ட அவங்கள்ட்ட? என்ன கேட்டேன்னாக்கா, என்ன பார்க்கவே முடியலையா, எப்படி இருக்கீங்க, வீட்டுக்கு வர மாட்டேங்க அப்படின்னு. சரி. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, மாமியார் வேற இருக்காங்க. நான் சார் வந்து கொஞ்சம் ஏற்பட இடம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமா அப்படின்னு கொஞ்சம் பேசினாங்க. அதான் சிஎம்சி போயிட்டு வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே படுத்துது, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஐயோ, சரி சரி சரி. ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி அவங்க தனியா போயிருவாங்களா? எங்க சார் கூட்டிட்டு போவாங்க. சார் தானே கூட்டு போறாரு? சார் கார்ல கூட்டு போவாரு. அவங்க எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் நடக்க முடியலையா அவங்கள ரொம்ப தூரம்? இல்லம்மா, ஜென்ரலா கேட்டேன். ஏன்னா உனக்கும் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை சிஎம்சி எல்லாம் போனா சொல்லு, அத காரணம் காமிச்சு நம்ம டூர் போறத நிப்பாட்டலாம். இந்த தடவை கூட காந்தி சார் என்ன சொன்னார் தெரியுமா? நீ போகணும்னு அவசியம் இல்ல, இப்படி உங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா நாங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது, நீ தான் பாத்துக்கணும். இப்போ உங்க ஒய்ஃபோட அண்ணன் தலையில கட்டின மாதிரி என் தலையில கட்டணும்னு நினைக்காத. அது ஓப்பனா சொல்லிட்டாரு அவரு. இந்த மாதிரி நீ பாட்டுக்கு டூர்ல போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து போனை போட்டு, சார் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சுகம்ல ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, ரத்தத்தை கொடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதனால இப்ப ஒவ்வொரு இடம் டூர் போகும்போதும் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்து தான் வர்றேன். என்ன அண்டர்டேக்கிங்னாக்க, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, மேலதிகாரிகள் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நானாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாலண்டரியா தான் போறேன், கம்பெனி நிலைமையை கருதி கம்பெனி வேலைக்காக தான் போறேன், என்னுடைய சுப்பீரியர்ஸ் யாரும் என்னைய வந்து ஃபோர்ஸ் பண்ணலன்னு எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு தான் போகணும். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் பயம். இப்ப நான் எங்கேயாவது டூர்ல இருக்கும்போது உனக்கு ஏதாவது உடம்புக்கு ஆகி அது லீகல் கேஸ் ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. அதனால நீ அதுக்காகவே ரொம்ப உடம்ப வந்து ஒரு மாதிரி அனுசரிச்சு கொண்டு போய் ரொம்ப இதா வச்சுக்கிற மாட்டேன். இந்த ப்ரெஷர் ஒண்ணுதானே இருக்கு. அடுத்தால எனக்கும் மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். எனிதிங் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் பாயிண்ட், சிஎம்சி போனோம்னா சொல்லு. வாட் எவர் கம்ஸ் டு யூ, எனி ப்ராப்ளம், அதை பெருசாக்கிட்டேன்னு வச்சுக்கோ. நான் அதை காரணம் காமிச்சு நான் டூர் போக மாட்டேன், எனக்கு பதிலாக வேற யாரையாவது அனுப்புவாங்க. அவர் காந்தி சார் அதான் சொன்னாரு, நீ போகாட்டி உனக்கு பதிலா வேற யாராவது அனுப்புவாங்க. இப்ப வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி மேயோட்ல போய் வச்சிருந்தாங்க இல்லையா? அதனால அவர் வேலையை மத்த ஆபீசர்ஸ் தான் பாத்துக்கிட்டாங்க. சோ அதுக்காக கம்பெனி ஓடாம இருக்குமா ஒருத்தர் இல்லன்றதுனால? சோ அதனால அவர் வந்து என்ன சொல்றாரு, தம்பி நீ வந்து ஒய்ஃபு குழந்தை தான் முக்கியம், ஃபேமிலி தான் முக்கியம், ஃபேமிலியே பாரு. ஃபேமிலிய பாத்துக்கிட்டே சப்போஸ் அவங்க சொன்னாங்கன்னா, சப்போஸ் உன்னால முடியும்னா போயிட்டு வா. யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா பிஹெச்இல பொறுத்தவரை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நோபடி வில் ஃபோர்ஸ் யூ. இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். ஓகேயா? சோ நீ அதையும் பாத்துக்க. சப்போஸ் சிஎம்சி எங்கேயும் போக வேண்டி இருக்குன்னா சொல்லு, நான் வந்து டூரை நிப்பாட்டி உன் கூட நான் சிஎம்சி போறேன். இதுதான் வந்து இப்ப லேட்டஸ்ட் நிலைமை. சரி, வேற என்ன மேட்ரு? கேஸ் சிலிண்டர் வரலை.
சரி, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா? யாரு? பானுமதி. ஆமா. என்ன சொன்னாங்க? அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லம்மா, நீ வந்து நாளைக்கு டாக்டர்கிட்ட போற இல்லையா? டாக்டர் போகும்போது அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவல்ல ஒவ்வொரு தடவையும்? ஆமா. ம். போவேன். அவங்கள போட்டு அவங்க நம்மள கண்டதும் அதை பண்ணிட்டுமா இதை பண்ணிட்டுமாம்பாங்க. டிஎம்சி போய்கிட்டா சரி, போகலன்னா அவங்க வீட்டை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வா, கையில ஏதாவது சாப்பாடு பண்ணி கொண்டு போயிடு. அதெல்லாம் செஞ்சு போயிடலாம், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு வந்து ஒரே ஆதரவு அவங்கதான். ஆமா. அப்புறம் பணகுடிக்காரரு இன்னொருத்தர், இந்த ராஜேஷ் இருக்கான்ல, வாணி செட்டியாரு, அந்த ராஜேஷோட மாமா பையன் ஒருத்தன் இருக்கிறானா, அவனையும் பார்த்து பழகி வச்சுக்கிடுவோம். அப்புறம் அந்த கோதண்டராமன் மகன் இருக்கிறாருல ஒரு காட்பாடியில, அவங்கிட்டையும் பழகி வச்சுக்கிடுவோம். அன்னைக்கு வந்தார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பேரை பழகி வச்சுக்கிடுவோம், அவ்வளோதான். வேற என்ன பண்றது? இப்படி மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்ம இண்டிபெண்டா வாழணும். இல்லாட்டி சிரமம்தான், இல்லாட்டி சோசியல் இஷ்யூஸ் பயங்கரமா வெடிக்கும் அப்புறம். சரி, வேற என்ன? கேஸ் வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும். வராட்டி நான் 11ஆம் தேதி கிளம்புறேன், எங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். 11 கிளம்பி 13 மத்தியானம் அங்க வந்துருவேன். சரி. 13 நைட்டு 7 மணிக்கு காட்பாடியில கல்யாணம். அப்புறம் 14 நைட்டு வேலூர்ல பிஎம்பி கல்யாண மகால்ல கல்யாணம். 2 அட்டன் பண்ணணும். ஓகேயா? வேற என்ன மேட்டர் சொல்லு. வேற என்ன சொல்லணும்? வேற என்ன? இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ண? இன்னைக்கு சாம்பார் வச்சேன், சாம்பார் சாதம் தயாரி கொடுத்தேன் அவனுக்கு, வெண்டைக்காய் பொரியல் வச்சேன். ஓகே. ஆமா. இப்போ கொஞ்சம் பருப்பு 2 சிறுபருப்பு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன், அதை அரைச்சி கொஞ்சம் எண்ணெயில போட்டு கொடுத்துருக்கேன் அவனுக்கு, சாப்பிட்டு இருக்கான். சரி சரி சரி. சரி, வேற என்ன? பாப்பா எப்படி இருக்கா? அவன் டிவி பார்த்துக்கிட்டு ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சாச்சு. ஆமா, அவன் வந்து ஜாலியா இருக்கா. சரி சரி சரி. இப்போ தரண்யாவுக்கு ஸ்வீட் கொடுக்க மாட்டாங்கிறா. அவ அது செகண்ட் இயர்லயே பிள்ளைகள் நிறைய இருந்திருக்கும். ஆமா, அது ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, கிளாஸ்ல காலி பண்ணிருக்கோம். இருக்கும். ஆமா, வரும்போது பாத்துருப்பா, வரும்போது 1 போல வேன்ல வந்துருப்பானமா. வரும்போது வேன்ல 1 போல வந்தீங்க தரணியா எல்லாம். வேற வேன் தானா? சக்தி வேன். ஸ்கூல்ல மத்தியானம் லஞ்ச்ல பாத்தியாமா? அவங்க அம்மா இருந்தாங்கன்னா பார்த்தாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்திருந்தாளா? சரியாடா, தரணியா அம்மா வந்திருந்தாளா? வரல. அவங்க எப்போதும் பார்த்தாங்கன்னா என்ன விசாரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன். ஆமா. இருக்க மாட்டாங்க. அதாவது குழந்தைகளை வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க, புரியுதா? பிள்ளைகள் மனப்பா இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரி, இவ பிறந்த நாளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாள, நீ அத பத்தி என்ன நினைக்கிற? அது கிளாஸ்ல உள்ளது பாடு, அத பத்தி நம்ம எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரி, ஓகே. சரி, அப்புறம் பேசுறேன், சாப்பிட்டு பேசுறேன். சரி, ரைட், ஓகே. மத்தியானம் தூங்கியாச்சா? ஆமா, ஆக்சுவலா 11 மணிக்கெல்லாம் அங்க வந்துட்டேன், ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஹோட்டல் பக்கத்துல ஒரு இன்டர்நெட் கஃபேல போய் 11ஆம் தேதி காலையில 8 மணிக்கு ரிசர்வேஷன் பண்ணேன். ரிசர்வேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் இன்டர்நெட்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் பிரிண்ட் அவுட், அந்த டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டேன். வந்த உடனே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் இது சோலே மசாலா, சோலே பட்டர் மசாலா சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன்.
சரி. அவ்வளோதான், வேற என்ன. இப்போ எகைன் சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கணும். நாளை காலைல லைட்டாக கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வேலை பார்த்து வந்துடணும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு 45 லட்சம் கொடுப்பான். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். மொத்தம் 15 கோடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். சரி, வேற ஒன்றும் இல்லை, அப்புறம் பேசுகிறேன். சரி. ஓகே, பாய்.